ஹலோ நியூ மாம்ஸ். இப்போ எல்லாருக்குமே என்ன வரினா, நம்மளுக்கு பிரெஸ்ட் மில்க் வந்து கரெக்டாக வந்து வருதா, குழந்தைக்கு பத்துதா பத்தலையான்ற வரிஸ் நிறைய பேருக்கு இருக்குது. எனக்குமே இனிஷியலாக இருந்துச்சு. என் குழந்தைக்கு வந்து பால் போதுமான அளவுக்கு இருக்கா இல்லையான்ட்டு. ஏன்னா குழந்தைங்க வந்து பால் மட்டுமே தான் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி 6 மந்த்துக்கு வேறு எதுவுமே அவங்க வந்து ஃபீட் பண்ணுறதில்ல. ஸோ அவங்க வந்து அதை குடிப்பாங்க, அப்புறம் யூரின் போவாங்க, திரும்பி அவங்க வந்து அதே ரொட்டீனை தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ஒன் டைம் கொடுக்கும் போது நல்லா அவங்களுக்கு வயிறு ஃபுல்லாக கொடுக்கணும். ஒருவேளை அவங்களுக்கு வந்து பத்தும் பத்தாமல் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் ஸ்லீப் இருக்காது. அவங்க வந்து அடிக்கடிக்கு எழுந்துப்பாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த சிம்டம்ஸை வச்சே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் குழந்தைக்கு பால் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி விஷயத்தில் அப்போது நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடணும். கீரை வகையில் நீங்கள் எந்த கீரை வகைனாலும் எடுத்துக்கலாம். எல்லா கீரையுமே நல்லது தான் உடம்புக்கு. மெயினாக முருங்கைக்கீரைலாம் சாப்பிட்டிங்கன்னா நிறைய பால் சுரக்கும். அதுக்கப்புறம் பூண்டு, வெள்ளை பூண்டை வந்து ஒரு கப் பூண்டு எடுத்து நீங்கள் வந்து வேக வச்சுட்டு அதில் வந்து பால் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அப்புறம் ஜீரக வாட்டர், ஜீரக தண்ணியை வந்து கொதிக்க வச்சு அந்த ஜீரக தண்ணியை வந்து நீங்கள் இன்டேக்காக எடுத்துக்கலாம். அப்போ வந்து பால் நல்லா சுரக்கும். அதுக்கப்புறம் சுறா புட்டுன்னு சொல்லுவாங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்க சுறா புட்டு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் சுவரொட்டி, நான்வெஜ் எல்லா ஐட்டமே நான்வெஜ்ஜில் சாப்பிட்லாம். அதே மாதிரி பால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இப்போ பாலில் இருக்கிற ஐ மீன் பன்னீர், தயிர், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இப்போ வெயில் சீசன்றதுனால தயிர்லாம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். சளி பிடிச்சிக்கும் அப்படின்ற பயமெல்லாம் தேவையில்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து நைட்டு தூங்க போகுது முன்னாடி நிறைய நீங்கள் பால் குடிக்கணும். பாலில் குடிக்கும்போது கொஞ்சம் பாதாம் அதெல்லாம் போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு பாப்பாவுக்கு நல்ல வெயிட் ஏறும். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். கருப்புளுந்தில் வந்து நம்ம வீட்டில் களி மாதிரி செஞ்சு தருவாங்க. அந்த களியை நீங்கள் வந்து இன்டேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் வந்து பிரெஸ்ட் மில்க்குக்கு யூஸ் ஆகும். இப்போ எப்போ பாரு நம்மளுக்கு வந்து சாதமே, நீ நிறைய சாதம் சாப்பிடு, அப்போ தான் வந்து உனக்கு வந்து பால் நிறையா சுரக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சாதத்தால் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஐட்டம்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான்வெஜ் ஐட்டம்ஸு, ஃப்ரூட்ஸு, பால், பருப்பு வகைகள், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் உங்கள் பாப்பாவுக்கு போகும். எவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் பாப்பாவோட ஹெல்த்து. இப்போ நீங்கள் அன்ஹெல்த்தியாக சாப்பிட்டிங்கன்னா அது உங்கள் பாப்பாவுக்கு அன்ஹெல்த்தியான ஃபுட்டு தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி. உங்கள் பால் தான், உங்களோட ரத்தம் தான் குழந்தைக்கு பாலாக வருது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஹெல்தி ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றீங்களோ அதை சாப்பிட்லாம். ஆனால் உங்களுக்கு ஏற்ற வேலை நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் பிடிக்கும். மீன்வைல் குழந்தைக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது குழந்தை சும்மா அழுதாதே போகும். பால் கொடு, குழந்தை அழுகுது, குழந்தைக்கு பசிக்குது போல், பால் கொடு பால் கொடுன்னும் போது உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷராக ஃபீல் ஆகும். அந்த ப்ரெஷர் டைமில் நீங்கள் அதை யாருமே வரி பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு தெரியும் உங்கள் குழந்தைக்கு வந்து பால் கொடுத்துருக்கேன், இப்போ கொடுத்துருக்கேன், அவளுக்கு போதுன்ட்டு. ஓவராக கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கனாலுமே குழந்தைக்கு வந்து மூச்சு திணற ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்ச நேரம் ஒரு 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் போல் ஃபீட் பண்ணுங்கள். 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் போல். அதுவும் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஒரு பிரெஸ்ட்டில் ஃபுல்லாக ஃபீட் பண்ணி அது உங்களுக்கு எம்டியாக ஆனதுக்கப்புறம் ஃபீல் வரும்போது நெக்ஸ்ட் பிரெஸ்ட்க்கு மாற்றுங்க. அதுக்கப்புறம் அது ஃபீல் உங்களுக்கு ஆனதுக்கப்புறம் குழந்தைய படுக்க வச்சுருங்க. குழந்தைய நல்லா தட்டி கொடுத்து படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் கேப் விட்டு திரும்பி ஃபீட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போ ஹெவியாக பிரெஸ்ட்டு ஃபீல் ஆகுதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து குழந்தைக்கு வந்து மில்க் கொடுக்கலாம். தப்பில்லை. இன்பிட்வீனில் குழந்தை அலறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எதுக்காக அலறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். ஏதாச்சும் எறும்பு கடிச்சிருக்கா அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு உண்மையாகவே பசிக்கு தான் அலறாங்கன்ற பட்சத்தில் நம்ம பால் கொடுக்கலாம். அது தப்பே கிடையாது. ஆனால் ஃபுட்டு வந்து நம்ம எடுத்துக்கணும். அதுவும் இல்லாமல் நிறைய தண்ணி குடிக்கணும். எவ்வளோ நல்லா நிறைய தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளவும் நல்லது உங்கள் உடம்புக்கு. உங்களுக்கு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, ரொம்ப டவுன் ஆக மாட்டாங்க. ஏன்னா பிரெஸ்ட் ஃபீட் பண்ணி சில பேர் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுவீங்க. குழந்தைக்கு ஃபீட் பண்ணணுமான்ற போதே உங்களுக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகும். நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும். ப்ளஸ் கொஞ்சம் ரிலாக்ஸாக நீங்கள் வந்து உங்கள் மைண்டை வந்து ரொம்ப கூலாக வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பிரெஸ்ட் மில்க்குமே சுரக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் மைண்டை ரிலாக்ஸாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு ஃபுட்டுன்னா மட்டும் வர்றதில்ல, உங்களோட மைண்டை பொறுத்தும் தான் உங்களோட பிரெஸ்ட் மில்க் வந்து வர்றது இருக்குது. ஸோ நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போங்க. ஸோ குழந்தையுமே கூப்பிட்டு போங்க. ரொம்ப நல்லா ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கணும். குழந்தைக்கு 2 ஹவர்ஸ் வந்து நீங்கள் பிரெஸ்ட் மில்க் கொடுத்துட்டு விட்டுடுறீங்களா, கூட இருக்கவங்க ஹஸ்பண்டையோ யாரையோ ஒருத்தவங்கள பார்த்துக்க சொல்லுங்கள். பார்த்துக்க சொல்லிவிட்டு அந்த 2 ஹவர்ஸ் நீங்கள் நல்லா கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுங்க. அப்போ நீங்கள் எழுந்து பார்க்கும்போது உங்களுக்கே ஃபீல் வரும், பிரெஸ்ட் மில்க் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஆஃபீஸ் போகிறவங்க பம்ப் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோ யார்கிட்டயோ கொடுத்துட்டோ போங்க. அதையும் குழந்தைக்கு கொடுப்பாங்க. மோஸ்ட்லி பிரெஸ்ட் மில்க்கை தவிர வேறு எந்த ஒரு மில்க்குமே 6 மந்த்துக்கு கொடுக்காதீங்க. அது குழந்தைக்கு நல்லதில்லை. வெயிட் ஏறவே ஏறாது அவங்களுக்கு. நீங்கள் அதை தாண்டி வேறு ஏதாச்சும் பால் கொடுக்குறீங்க அப்படின்னா
வெயிட் கம்மியாக தான் இருக்கும், இம்யூனிட்டி பவரும் கம்மியாயிடும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ப்ரெஸ் மில்கே கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.